பிரைசலா பிரைசலா லூக்கா 22வது அதிகாரம் 14-15 வசனம் படிக்கிறேன். வேலை வந்த பொழுது அவரும் அவருடனே கூட 12 அப்போஸ்தலரும் பந்தியிருந்தார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுகிறதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாயிருந்தேன் என்றார். அடுத்தது 19-20 வசனம் படிக்கிறேன். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்றார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாடுபடுகிறதற்கு முன்பாக அந்த பஸ்கா பண்டிகையின் பொழுது சீஷர்களோடு அமர்ந்து இந்த பஸ்காவை புசித்து விட்டு தான் அப்புறமா அந்த பாடுகளுக்குள்ளே கடந்து செல்றார். அதற்கு முன்பாக ஒரு மேல் வீட்டு அறையில் இந்த விஷயம் நடக்குது. அப்போ பாருங்க, இந்த இடத்துல அவர் சொல்றாரு, நான் பாடுபடுகிறதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையா இருந்தேன் அப்படின்றார். அப்போ அந்த சீஷர்களோடு அமர்ந்து அவர்களோடு அந்த பஸ்காவை புசிக்க அவருக்குள் ஒரு மிகப்பெரிய ஆசை இருந்தது அப்படின்றார். மனிதனை படைத்த தேவன் மனிதனை நேசிக்கிறேன் என்பதை வார்த்தையினால் மாத்திரம் சொல்லாமல் இந்த உலகத்திற்கு மாம்சத்தில் இறங்கி தன்னுடைய சரீரத்தையும் தன்னுடைய இரத்தத்தையும் அவனுக்காக சிந்தி தன்னுடைய ஜீவனை கொடுத்து அவனுடைய உயிரிலும் உணர்விலும் கலந்துவிட ஆசை கொண்டார். ஸோ அதன் நிமித்தமே இந்த நிகழ்வுகள் நடந்தது. ஸோ எத்தனை நல்ல தேவன் பாருங்களேன். அவர் நம்ம அவர் மீது ஆசையாக இருக்கிறது விட அவர் நம்மோடு போஜனம் பண்ணுவதற்கு மிகுந்த ஆசையாக இருந்திருக்கிறார். ஏன் இந்த போஜனம் பண்ணுறது ரொம்ப முக்கியம் அப்படின்னா, ஸோ மனிதனுடைய இருதயத்தில் அவனுடைய சரீரத்தில் ஒன்றரை கலந்து விட அவர் ஆசையாக இருந்தார். இந்த இடத்துல அவர்களோடு உணவருந்தது மாத்திரமல்ல, அவரே அங்கு உணவானார். அப்போ நாம் ஒவ்வொரு முறையும் இந்த திருவிருந்தை எடுக்கும் பொழுது அவருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் நாம் பானம் பண்ணும் பொழுது அவர் நமக்குள் கலந்து விடுகிறார். நம்முடைய இரத்தத்தில் இரத்தமாக, நம்மளுடைய உணர்வில், உயிரில், உடலில் அத்தனை ஒன்றரை கலந்து நம்மோடு நித்தமும் வாழ ஆசை கொண்ட தேவன். எத்தனை ஆசையா இருக்கிறார் பாருங்க. ஸோ இந்த உணவை நம்மோடு உண்பதற்கு அவர் ஆசையா இருந்தார். அப்போ நம்மோடு ஒன்றிணைய, நமக்குள் வாழ அவர் ஆசை கொண்டார். எத்தனை நல்ல தகப்பன் அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கும் பொழுது இந்த கிறிஸ்தவம் என்பது வெறும் மத சடங்குகள் அல்ல. இந்த திருவிருந்து எடுக்கிறது ஏதோ மாதத்துக்கு ஒரு தடவை அதை ஒரு பாரம்பரியமாக ஒரு ட்ரெடிஷ்னலாக எடுக்காமல் எப்படிப்பட்ட ஒரு மிக பெரிய ஆழமான அன்பு இங்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எத்தனை பெரிய ஆசை, மனித இனத்தின் மீது ஆசை கொண்ட ஒரு தேவனை நாம் இங்கு பார்க்கிறோம். ஸோ அவருடைய இருதயத்தை நாம் புரிந்து கொண்டு அதை உணர்ந்தவர்களாய் இந்த அப்பத்தையும் அந்த ரசத்தையும் நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையில் அவருடைய மகிமை வெளிப்படாமல் இருக்கவே முடியாது. அப்போ இந்த திருவிருந்து என்பது ஒரு சடங்காக இல்லாமல் இது நிறைய ஒரு ஆவிக்குரிய ஆழமான ரகசியங்களையும் அதிகமான மகிமையையும் ஒரு பெரிய ஒரு அதிகாரத்தையும் ஆளுகையும் மனித குலத்திற்கு தந்த ஒரு நிகழ்வாக இது இருக்கிறது. ஏன்னா அவருடைய இரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டு நம்மளை ராஜாக்களாக, ஆசாரியர்களாக நம்மை மாற்றி இருக்கிறார். இந்த உலகத்தை ஆளுகை செய்யும்படி, ஆளுகைக்கு உரியவர்களாக நம்மை மாற்றி இருக்கிறது அவருடைய இரத்தம். இன்னொன்று ஒரு இடத்துல சொல்றாரு, நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்யும்படி செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அப்போ அந்த இரத்தத்தை நாம் எடுக்கும் பொழுது அது ஏதோ ஒரு சடங்கு கிடையாது. தேவகுமாரனுடைய பரிசுத்த இரத்தம். நாம் அதை எடுத்துக்கொள்ளும் பொழுது நம்மளுடைய சரீரத்தின் ஒவ்வொரு அணுக்களிலும் செல்களிலும் அது பாய்ந்து செல்கிறது என்பதை நாம் உணரும் பொழுது நிச்சயமாக நம் சரீரத்தில் மிகப்பெரிய ஒரு மகிமையை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு பாருங்க, கேன்சர் என்ற அந்த கொடூரமான ஒரு வியாதி மனிதனுடைய சரீரத்தோட அத்தனை பகுதிகளையும் அது பாதிக்கிறது. தலையிலிருந்து கால் வரைக்கும், மூளை, கண்ணு, காது, அது மனுஷனுடைய சரீரத்தில் வேதனையையும் வலியையும் கொண்டு வருவதில் எந்த உறுப்புகளையும் அது விட்டு வைக்கல. எல்லாவற்றிலும் அந்த வியாதி என்ற பிசாசு அழித்து கொண்டிருக்கிறான். ஆனால் சயின்ஸ் சொல்லுது ஒரே ஒரு உறுப்பில் மட்டும் அந்த கேன்சர் வர முடியாத. எந்த இடம்னா ஹார்ட், இருதயம். ஏன்? இருதயத்தில் எப்பொழுதும் அந்த ரத்த ஓட்டம் பாய்ந்து கொண்டே இருக்கிறதுனால
அந்த இருதயத்தில் மட்டும் கேன்சர் வர முடியாது அப்படின்றாங்க. அப்படின்னா பாருங்க, அந்த இடத்துல ரத்தம் பாய்ந்து கொண்டே இருக்கிறதுனால அந்த இடத்துல ஜீவன் இருக்கிறது. ஸோ அந்த ரத்தம் பாய்கிற அந்த உறுப்புல அந்த கொடிய பிசாசு வந்து உட்கார முடியல. அப்போ மனுஷனுடைய ரத்தம் பாய முடியாத இடத்துல அந்த வியாதி வந்து உட்காருது என்றால், தேவனுடைய ரத்தம் நம்மளுடைய சரீரத்தில் பாய்ந்து செல்கிறது. அந்த திருவிருந்தை நாம் எடுக்கும் பொழுது நம்மளுடைய சரீரத்தின் ஒவ்வொரு செல்ஸுக்குள்ளேயும் அவருடைய ரத்தம் பாய்ந்து செல்கிறது என்ற ஒரு உணர்வோடு, ஒரு அறிவோடு, ஒரு வெளிச்சத்தோடு நாம் அதை எடுத்துக்கொள்ளும் பொழுது அவரே ஜீவ அப்பமா இருக்கிறார் என்று வார்த்தை சொல்கிறது. அந்த ஜீவனுக்குரிய அப்பத்தையும் இரத்தத்தையும் நான் எடுத்துக்கொண்டு என்னுடைய சரீரத்தில் ஓடுவது அவருடைய ரத்தம் அப்படின்றத உணரும் பொழுது எந்த அந்த கேன்சர் என்ற பிசாசு நம்மளுடைய சரீரத்தை ஆளுகை செய்யவே முடியாது. இன்றைக்கு அந்த கொடூரமான கேன்சர் அது வியாதி கிடையாது, அது ஒரு பிசாசுன்னு தான் சொல்ல முடியும். அது வந்து அந்த பிசாசு, அதாவது ஒரு நாய் எப்படி ஒரு மனிதனை துரத்திக்கண்டே வரும்பொழுது அவன் ஓட ஓட தான் பின்னாடி தொடரானா, திரும்பி நின்று அதை வந்து நம்ம விரட்டி அடிக்கும் பொழுது நிச்சயமாக அது ஓடி போயிடும். அதே மாதிரி தான் இந்த மரணம் என்ற பிசாசு, கேன்சர் என்ற பிசாசு இன்றைக்கு மனிதர்களை ஓட செய்து கொண்டு இருக்கிறது. பயத்தில் ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் எப்போ இந்த வெளிச்சத்திற்குள் வருகிறோமோ, அவர் எத்தனை ஆசையாய் நமக்குள் வந்து வாசம் செய்ய ஆசையாய் இந்த உணவாக அவருடைய ரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் கொடுத்து இதை என்னை நினைவு கூறுங்கள் அப்படின்றார். எத்தனை அருமையான தேவன், எவ்வளோ அழகான ஒரு அன்பான வார்த்தை நமக்கு இதையெல்லாம் நாம் யோசித்து பார்க்காததுனால தான், இன்றைக்கு அந்த உணர்வே இல்லாமல் நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறதுனால தான் இன்றைக்கு நாம் சரீரமானது பலவித வியாதிகளுக்குள் கடந்து செல்கிறது. அப்போ அந்த ஆசையாய் அந்த ரத்தத்தை நான் எடுத்துக்கொள்ளும் பொழுது, அப்போ என்னுடைய சரீரம் முழுவதும் எல்லா பகுதிகளிலும் அந்த ரத்தம் பாய்ந்து செல்லும் பொழுது எந்த நோய்க்கிருமியும், கேன்சர் போன்ற எந்த கொடூர வியாதிகளும் அந்த இடத்தை ஆளுகை செய்ய முடியாது. அதை நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எதிர்த்து நிற்கிறேன். பிசாசுக்கு இடம் கொட மாட்டேன். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான் என்ற வார்த்தையின்படி இந்த வெளிச்சத்திற்குள்ள நாம் கடந்து வந்து என்னுடைய சரீரத்தில் எல்லா அவயங்களிலும் அவருடைய ரத்தம் பாயும் பொழுது, அதில் ஜீவன் நிறைந்திருக்கும் பொழுது, மரணத்திற்கு அதிகாரியான பிசாசு கொண்டு வரக்கூடிய இந்த வியாதி என் சரீரத்தை ஆளுகை செய்ய முடியாது என்று நான் அந்த அறிவோடு அதை நான் எதிர்த்து நிற்கும் பொழுது அந்த பிசாசு ஓடி போகிறான். ஸோ மரணத்தின் அதிகாரியான பிசாசை தன்னுடைய மரணத்தினாலே அங்கு அழித்து போட்டார். நான் உனக்காக நான் ஜீவனையும் கொடுப்பேன் என்று சொல்வதோடு மாத்திரமல்ல, சிலுவைக்கு இறங்கி வந்து அதை செய்து காண்பித்து அந்த இரத்தத்தையும் அந்த சரீரத்தையும் நாம் எடுக்க தன்னையே நமக்கு ஒப்பு கொடுத்து அதை நினைவு கூறுங்கள் என்று சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். எவ்வளோ அழகான ஒரு அதாவது விலைக்கரையத்தை நமக்கு கொடுத்து ஒரு சின்ன பிள்ளைக்கு விளங்குற மாதிரி எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டு சென்ற தேவனை நம்முடைய சரீரத்திலும் ஆவியிலும் அவரை மகிமைப்படுத்துவது எத்தனை முக்கியமாக இருக்கிறது பாருங்க. ஒரு மனிதன் வந்து மனிதனுடைய மென்டாலிட்டி என்ன அப்படின்னா, எதையும் அவன் கேட்குறத விட அதை பார்த்து ஒரு விஷயத்த அதை வந்து தன்னுடைய செயலில் செய்து அதை அனுபவிக்கும் பொழுது அது அவனிடத்தில் ஒன்றரை கலந்து விடுகிறது. அப்போ அவர் சொல்கிறாரு, தேவன் நான் அன்பாக இருக்கிறேன், உன்னை நேசிக்கிறேன்னு சொல்கிற வரைக்கும் அவனுக்கு விளங்கவே மாட்டேங்குது. ஸோ 4000 ஆண்டுகளாக அவங்க எத்தனையோ நியாயாதிபதிகள், ராஜாக்கள், தீர்க்கதரிசிகளை அனுப்பி தேவனோடு ஒப்புரவாக அவருடைய அன்பை வெளிப்படுத்த அவர் சித்தம் கொண்டார். ஆனால் எதுவுமே நடக்க முடியல. அவரே மாம்சத்தில் இறங்கி வந்ததோடு மாத்திரம் அல்லாமல் இந்த செய்கை செய்யும் பொழுது அவருடைய சரீரத்தை கிழித்து அவருடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் நமக்காக சிந்தி அதை நமக்கு உணவாக கொடுத்து நம் கரத்தில் அந்த அப்பத்தையும் ரத்தத்தையும் எடுக்கும் பொழுது அது ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு போகாமல் அது உண்மையிலே ஆண்டவருடைய ரத்தம் எனக்காக என்னில் வந்து வாசம் செய்ய ஆசை கொண்டு அவருடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் எனக்காக கொடுத்திருக்கிறார் என்பதை நான் உணர்ந்து அதை நான் எடுத்துக்கொள்ளும் பொழுது அவர் என்னுடைய உயிரில், என்னுடைய உடலில், என்னுடைய உணர்வில், என்னுடைய ரத்தத்தில் நான் கலந்திருக்கிறத நான் வந்து ஃபீல் பண்ணும் பொழுது நிச்சயமாக நம்மளுடைய சரீரமானது அவருடைய மகிமையின் சரீரமாக, அவருடைய மகிமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சரீரமாக மறுரூபம் அடைவது நிச்சயமான ஒரு காரியமாக இருக்கிறது. அதனால தான் அவர் செஞ்சு காமிச்சிட்டு போயிருக்கிறார். அது எவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான விஷயமாக இருந்தால் அவர் சிலுவைக்கு போகிறதற்கு முன்பாக, மரணத்திற்கு முன்பாக எல்லா அப்போஸ்தலர்களையும் கூட்டி சேர்த்து இந்த விஷயத்தை செஞ்சு காமிச்சிட்டு போயிருக்கிறார். ஸோ அதை நாம் இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் அந்த திருவிருந்தை நாம் எடுக்கும் பொழுது நிச்சயமாக இந்த ஒரு வெளிச்சத்தோடு, அன்போடு, ஒரு ஆசையோடு அவர் நம்மிடத்தில் வந்து வாசம் செய்ய ஆசை கொண்டார். எத்தனை ஆசையாக இருந்தார். அந்த தேவனை என்னுடைய இருதயத்தில், என்னுடைய சரீரத்தில் நான் ஆசையாக ஏற்றுக்கொண்டு அவர் தங்கும் ஆலயமாக என் சரீரத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று நான் நினைத்து அந்த அன்போடு எடுக்கும் பொழுது நிச்சயமாக நம் சரீரத்தில் எந்தவித வியாதிகளும் வந்து தங்க முடியாது.
ஸோ அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, ஆஹ் அதாவது நம்ம அபாத்திரமாக இந்த அப்பத்தையும் ரசத்தையும் எடுக்கிறதுனால தான் நம்ம வியாதிப்படுறோம், சில பேர் மரிக்கிறாங்க அப்படின்னாரு. அபாத்திரம் என்றால் என்ன? அந்த ரத்தத்திற்கும் சரீரமும் எப்படிப்பட்ட ஒரு கனத்திற்கும் மகிமைக்கும் உரிய பாத்திரமாக இருக்கிறது. அந்த ரத்தத்தையும் அந்த சரீரத்தையும் நான் ஒரு மனிதன் எடுத்துக்கொள்ளும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு வெளியேற பெற்ற அதிகாரத்தை, ஆளுகையை, வல்லமையை, ஒரு விடுதலையை, உன்னதத்தில் அவரோடு ஒரு வீற்றிருக்கிற ஒரு மகிமையை கொடுத்த ஒரு விஷயத்தை நம்ம பண்றோம். அந்த அப்பத்திற்கும் ரசத்திற்கும் அப்படிப்பட்ட ஒரு மகிமையும் கனமும் இருக்கிறது என்பதை நாம் அறியாமல், அதனுடைய வேல்யூ தெரியாம நம்ம எடுக்கிறனால தான் நம்மளுடைய சரீரத்தில் வந்து வியாதிகளும் மரணத்தின் கிரியைகளும் வேலை செய்து கொண்டிருக்கின்றன. ஆனால் அந்த சரீரமும் இரத்தமும் எப்படிப்பட்ட ஒரு மகிமைக்கும் கனத்திற்கும் உரிய பாத்திரம் என்பதை நான் உணர்ந்து அதை எடுக்கும் பொழுது நம்முடைய சரீரத்தில் வியாதிகளும் மரணமும் மேற்கொள்ள முடியாது என்பதை தான் அந்த இடத்துல அவர் தெளிவாக சொல்றார். அப்போ இன்றைக்கு நாம் திருவிருந்தை எடுக்கும் பொழுது எதை நாம் நினைவு கூறுகிறோம்? எப்படிப்பட்ட ஒரு வெளியேற பெற்ற ஒரு கிஃப்டை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ஸோ அதை நான் எடுத்துக்கொள்ளும் பொழுது தேவனுடைய மகிமையை விளங்கும் பாத்திரமாக நான் மாறுகிறேன் என்பதை உணர்ந்து, அந்த நமக்காக சிந்தப்பட்ட நம் கரத்தில் ஏந்திருக்கிற அந்த அப்பமும் ரசமும் சாதாரண ஒரு ஆட்டுக்குட்டி வெள்ளாட்டுக்கடாவோட ரத்தம் அல்ல, தேவகுமாரனுடைய பரிசுத்த ரத்தம் எனக்காக இந்த பூமியில் சிந்தப்பட்டு அதை எனக்கு உணவாக கொடுத்திருக்கும் பொழுது அதை நான் என் கரங்களில் ஏந்தி கொண்டிருக்கிறேன். இந்த வெளியேற பெற்ற அந்த இரத்தத்தையும் சரீரத்தையும் நான் எடுத்துக்கொள்ளும் பொழுது என் சரீரத்தில் அவர் தங்குகிற ஆலயமான ஒரு இடமாக மாறுகிறது என் சரீரம். இந்த சரீரத்தில் எந்தவித பாவத்திற்கோ பலவீனங்களுக்கோ வியாதிகளுக்கோ இடம் இல்லை, அது இருக்க முடியாது என்பதை நான் அறிந்து எடுத்துக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக என் சரீரமானது அவர் தங்குற ஆலயமாய் மாறுகிறது, அதிலே மகிமை வெளிப்படுகிறது. ஸோ கிரயத்து கொள்ளப்பட்ட நாம், இப்படிப்பட்ட ஒரு வெளியேற பெற்ற ஒரு கிரயத்தை கொடுத்து வாங்கியிருக்கிற நாம் நம்மளுடைய சரீரத்தினாலும் ஆவியினாலும் அவரை மகிமைப்படுத்துவதே அவருக்கு விருப்பமாக இருக்கிறது. அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றது போல இதனுடைய வேல்யூவை உணர்ந்து நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக இந்த சரீரத்தில் இன்றைக்கு மனிதனை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிற எந்தவித நோய்களும் ஆளுகை செய்ய முடியாது. இந்த கேன்சர் என்ற பிசாசு இன்றைக்கு உலகத்தையே வேதனைக்குள்ள கஷ்டத்துக்குள்ள கொண்டு போயிட்டு இருக்காது. இந்த வியாதிக்கு மட்டும் கிடையாது, அது எந்த வியாதியாக இருந்தாலும் அதற்கு நாம் எதிர்த்து நிற்கும் பொழுது இந்த திருவிருந்தோடைய மகத்துவத்தை முக்கியத்துவத்தை உணர்ந்து நாம் எடுக்கும் பொழுது எந்த வியாதியையும் நாம் எதிர்த்து நின்று அதை மேற்கொள்ள முடியும். தொடர்ந்து வார்த்தையினாலும் அவருடைய வெளிச்சத்தினாலும் அதை எதிர்த்து நிற்கும் பொழுது அவன் நம்மை விட்டு ஓடி போகிறான். இன்றைக்கு ரொம்ப அதிகமாக தேவைப்படுது. நம்மை சுற்றிலும் ஜனங்கள் இப்படிப்பட்ட ஒரு பெரிய மரண பயத்திற்குள்ள. ஸோ ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு சிக்னஸ் டாக்டர்கிட்ட போனால் உடனே அவங்க டெஸ்ட்டு அப்படின்னு எழுதி கொடுத்தாலே உடனே கேன்சராக இருக்குமோன்ற ஒரு பெரிய பயம் மனிதனை இன்றைக்கு ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான ஒரு பயத்தை கொண்டு வருகிற பிசாசை எதிர்த்து நிற்க வேண்டும் என்றால் நிச்சயமாக தேவனுடைய இந்த சரீரத்தையும் இரத்தத்தையும் நாம் ஒவ்வொரு நாளும் எடுத்துக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக அதிலிருந்து விடுதலை பெற முடியும். இது முக்கியமான ஒரு நிகழ்வு என்பதனால்தான் ஆதி அப்போஸ்தலர்கள் அவங்களுடைய உபதேசத்துல இதுவும் ஒரு முக்கியமான காரியமாக இருக்கிறது. அனுதினமும் வீடுகளில் அப்பத்தை பிட்டு அவங்க பகிர்ந்து கொண்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப தேவனுடைய வார்த்தையை அவர் செய்துவிட்டு அவர் செய்து காண்பித்து விட்டு சென்ற ஒரு அந்த செய்கையை நாம் செய்வது எவ்வளவு முக்கியமாக இருக்கிறது. அவரை நாம் நினைவு கூறுகிறோம், அவருடைய மரணத்தை நாம் நினைவு கூறுகிறோம், அவருடைய உயிர்த்தெழுதலை எடுத்துரைக்கிறோம். ஒவ்வொரு முறையும் நாம் திருவிருந்து எடுக்கும் பொழுது அவருடைய மரணத்தை நினைவு கூறுகிறோம், அவருடைய உயிர்த்தெழுதலை எடுத்துரைக்கிறோம். அவர் மரித்ததோடு மாத்திரமல்ல, அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். வெற்றியுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு விலையேற பெற்ற ஒரு நிகழ்வை அவர் செய்து காட்டி நம்மை ஒவ்வொரு நாளும் செய்ய சொல்லிவிட்டு போயிருக்கிறார் என்றால் அது எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு பாருங்க. நம்மளுக்கு ஜீவனை தருகிற அந்த திருவிருந்தை ஒவ்வொரு நாளும் அன்றைக்கு எப்படி அன்றாடம் வீடுகளிலும் அவங்க ஒன்றாக சேர்ந்து அந்த அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்துக்கொண்டாங்க. அன்றைக்கு பாருங்க, அந்த வனாந்தரத்துல அந்த அத்தனை வருடங்களும் அவங்க வியாதிப்பட்டவர்களோ பலவீனப்பட்டவர்களோ ஒருவருமே இல்லையா. ஸோ பகலிலே அவங்க மேக ஸ்தம்பமாகவும் இரவிலே அக்னி ஸ்தம்பமாகவும் தேவன் அவர்களோடே கடந்து வந்தார், மன்னாவை புசிச்சாங்க. ஸோ அப்படிப்பட்டவர்களே அவங்க வியாதிப்படலை பலவீனப்படலை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் இன்றைக்கு ஜீவனுள்ள தேவனுடைய அந்த சரீரத்தையும் இரத்தத்தையுமே நமக்கு கொடுத்திருக்கும் பொழுது நம்மளுடைய சரீரத்தில் எப்படி வியாதிகள் தங்குகிறது. என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள் என்ற வார்த்தையின்படி இந்த வெளிச்சமும் தேவனுடைய அன்பும் அவர் நம் மீது கொண்டிருக்கிற ஆசையையும் நாம் என்னவென்று அறியாமல் இருக்கிறதுனால தான்
இத்தனை வியாதிகளோடு நாம் வாழ்கிறோம். ஆனால் நாம் அவரோடு அமர்ந்திருந்து ஆளுகை செய்யும்படியாக, அதிகாரம் செல்லும்படியாக, இந்த உலகத்தை வெளிச்சத்திற்குள் பரலோகத்தின் வாழ்க்கையை அனுபவிக்கும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபித்தது போல, பரலோகத்தில் உடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக என்று சொன்ன அவருடைய ஜெபத்தின்படி இந்த உலகத்தை மறுரூபப்படுத்தும்படியாக அவருடைய பிள்ளைகளாக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஸோ இந்த நாட்களில் அவருடைய அப்பத்தையும் ரசத்தையும் நாம் எடுக்கும் பொழுது ஒவ்வொரு முறையும் அந்த தேவனுடைய அன்பை, ஆசையை, நம்மோடு வந்து வாசம் செய்ய எத்தனை ஆசையாக இருக்கிறார் என்பதை, அந்த ஆசையை உணர்ந்தவர்களை, அந்த அன்பை, ஒரு விடுதலையை, வெளிச்சத்தை அறிந்து கொண்டு ஆசையாய் நான் அதை எடுப்போம். நிச்சயமாக அந்த நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். We are chosen to live a heaven on earth life. Amen. Amen.